எப்பா பிரம்மா டெல்லி கணக்கு எல்லாத்துக்கும் பதவி கொடுத்துட்ட எல்லாவனுக்கும். இப்போ ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி நாள் திங்கக்கிழமை. ஆட்டம் அவனாட்டம் ஆடட்டும். பிடிச்சி ஆடு. வீட்டில் போய் குப்பரை மோதணும், முட்டணும், சுவரில் அடிக்கணும். பூரா பில்டிங்காக போட்டிருக்கான். அதையும் ஏற்று பார்த்துரு. ஐயா கொடுத்துட்டார் கணக்கு. பில்டிங்காக போட்டிருப்பான். பத்திரம் எவ்வளோ வீட்டுக்கு நிறையா பீரல் நிறையா அடிக்க வச்சுருப்பான். பீரல் நிறையா அந்த காகித பேப்பர், செத்த பேய் பேப்பரை அடிக்க வச்சுருப்பான். எல்லா நீதிமன்றத்தையே கண்ணை கட்டி வெளியில் விளையாடாத விளையாட்டு விளாண்டுட்டான். நாசம் பண்ணிட்டான். பூமியை அழித்து வச்சுட்டான். விவசாயம் பண்ணுறதை அழித்து வச்சுட்டான். விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கடா, கொஞ்சம் போல் இருக்கிற வீடு எவ்வளோ இருக்கி அதுக்கு தக்கன போட்டுக்கோடான்னு போட்டால் மாடிக்கு மேலே மாடியை தொட்டு வானத்துக்கு வரை பெருவான் பொறுக்கு. கீழே மணல் அள்ளி செங்கலை போட்டு பூரா சிமெண்ட் அடித்து கீழே காங்கிரீட்டை போட்டு பூமியில் வாழாக்கி வச்சுருக்கான். முழிச்சு பார்த்துரு. குடும்பமே கந்தல் கோலமாக ஆக்கிவிரு. சனீஸ்வரி உனக்கு கணக்கு கொடுத்தாச்சு. ஆட்டி எடுத்துரு, ஆட்டி வதைக்கிறு. பதவி டெல்லியில் எல்லாத்தையும் கொடுத்துட்டா. கரெக்டு. ஐயா நீதி அரசர் சந்தோஷமாக உட்காந்துருக்காரு. இனிமேல் விளையாட்டு நம்ம விளையாடணும்ட்டார். நான் உட்காந்துருக்கேன். நான் உட்காந்து ஒரு குருசி இல்லைனாலும் உட்காந்து கணக்கு நடத்திக்கிட்டு இருக்கேன். உலகத்து கணக்கு போடுதே. என்னோட ஏற்று பார்க்காம விளையாடுதா. ஒரு ஓட்டு முத்திரை வாங்கி ஓட்டு முத்திரை பூரா உள்ளே மாட்டுவான். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு பல கோடி உள்ளவன் உள்ளே மாட்டணும். சரியா? முடிச்சு பார்த்துரு. மாட்டி உள்ளே கொண்டு வந்துரு. பிரதமர்லேருந்து குடியரசுத் தலைவர் பூரா தலையை பிச்சு நீதிமன்றத்தில் கேள்வி கேட்குற அளவுக்கு ஆட்டிர் சந்திரசூட் நீதிபதி. ஏன்னா ஒரு பேர் விட்டால் போதும். டெல்லியில் உச்ச நீதிமன்றத்தில் கணக்கு விட்டாச்சு. இனிமேல் தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றத்தில் ஏற்று பார்க்கணும். ஐயா கணக்கு போடுதார் அப்படின்னு. பேரே விட்டுட்டார் அப்படின்னு. கைலாசத்துலேருந்து விட்டுட்டார். கைலாசம் 14 கோட்டீஸ்வரர் ஐயா விட்டுருக்காருன்னு ஏற்று நீதிமன்றத்தில் பார்க்கணும். இனிமேல் பார்க்க வச்சிரு. நீ தான் பார்க்க வைக்கணும். சனி பார்வையை விட்டு ஐயா எங்கே இருக்காரு, ஐயா எங்கே இருக்காரு, ஐயா கடவுள் எங்கே இருக்காரு, நீதி அரசர் எங்கே இருக்காரு, நீதிபதி ஜட்ஜி எங்கே இருக்காரு, நீதித்துறை எங்கே இருக்காரு, நீதிமான் எங்கே இருக்காருன்னு பார்க்க வை. முக்கால் சத்தியம்.